அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பஜாஜ் ஃபைனான்ஸ் மீது மிரட்டல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பஜாஜ் ஃபைனான்ஸ் மீது மிரட்டல் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பஜாஜ் ஃபைனான்ஸ் மீது மிரட்டல் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கிருஷ்ணா, இந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடில் பகுதியில் வசிப்பவர் ஹேமலா தான். இவர் அண்ணா சாலையில் உள்ள மனோஜ் என்ற மொபைல் நிறுவனத்தில் 2019ஆம் ஆண்டு மொபைல் போன் வாங்கியிருக்கிறார். விவோ மொபைல் போன் வாங்கியிருக்கிறார். 16,500 ரூபாய் இந்த மொபைலுடைய விலையானது. அவர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 டியூகள் கட்டிட்டு உள்ளார். அதன் பிறகு கொரோனா காலகட்டத்தின் காரணமாக அவருக்கு சரியான வருமானம் இல்லாத காரணமாகவும் அவர் அந்த கொரோனா காலகட்டத்தில் முழுமையாக அந்த பணத்தை எதுவும் கட்டாமல் அவர் காலம் கடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அதனை தொடர்ந்து அவருடைய கணவருக்கு அதிக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஜிப்மர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது காரணமாக இந்த டியூ பணத்தொகையை கட்டுவதற்கு காலதாமம் ஆகியிருக்கிறது. இதிலிருந்து அவர் இந்த தனியார் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் ஹேமலா. அவருடைய வங்கி கணக்கிலிருந்து அவ்வப்போது ஒரு 26,000 ரூபாய் பணத்தை அந்த நிறுவனமானது பெற்றுள்ளது. இது குறித்து அவர் அந்த நிறுவனத்திலிருந்து கேட்டபோது அவர் சரியான முறையில் பதில் அளிக்காததன் காரணமாக தொடர்ந்து இவர் அந்த மருத்துவமனை செல்லும் அந்த முயற்சியிலே இருந்து வந்துள்ளார். அதனை அடுத்து ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாக இந்த 3,000 ரூபாய் நீங்க கட்டினால் அந்த என்ஓசி நாங்க தருவோம் என்று அவர் கூறியதை அடுத்து அந்த 3,000 ரூபாயும் அவர் அந்த பஜாஜ் நிறுவனத்துக்கு கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த என்ஓசி வாங்காமல் அவர் இந்த உடல்நிலை சரியில்லாத தன் கணவரை அவர் பார்த்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தற்போது 26ஆம் தேதி அவருக்கு ஒரு சென்னையிலிருந்து ஒரு தொலைபேசி மூலம் அழைப்பு வந்துள்ளது. அந்த தொலைபேசியில் சென்னை கமிஷனர் ஆபீஸில் எஸ்ஐ பேசுகிறேன், நீங்கள் பணம் கட்டாமல் தவிர்த்து வந்துள்ளீர்கள், இதனால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையில் அடைப்போம் என்று அவர் மிரட்டல் தனமான ஒரு தொலைபேசியில் பேசியுள்ளார். இதனை அறிந்து இதனை அதிர்ச்சி அடைந்த ஹேமலா அந்த சட்டமன்ற உறுப்பினர் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் இது சம்பந்தமாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அந்த மொபைல் நம்பருக்கு போன் செய்து பேசும்போது அவருக்கும் அதே போல தோணியில் நான் கமிஷன் ஆபீஸில் தான் பேசியிருக்கிறேன் என்று அவர் மிரட்டல் தனமான ஒரு பேச்சை அவர் தடுத்து கூறியுள்ளார். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் இது போலியாக தான் இவர் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதை அடுத்து அவருக்கு நெருங்கிய நண்பரை அவர் தொடர்பு கொண்டு பேசிய போது இது போலியாக பேசப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது. இதனிடையிலே அந்த ஹேமலா தான் 16,200 ரூபாய் கட்ட வேண்டும் என்று நிறுவனம் கூறியதை அடுத்து அவர் அந்த பயத்தின் காரணமாக தன்னுடைய தாலி செயினை அடகு வைத்து அந்த 16,200 ரூபாய் கட்டியுள்ளார். மீண்டும் இதை ஒரு ஏழை எளிய மக்களை இதுபோன்று மிரட்டக்கூடாது என்பதற்காக இது முற்றுகையிடப்படும் என்று நேரு எம்எல்ஏ நேற்று கூறியிருந்தார். இன்று அதற்கான இந்த பஜாஜ் நிறுவனத்தை கண்டித்து அதுதான் மிரட்டல் தோனியில் கட்ட பஞ்சாயத்து தோனியில் இந்த மிரட்டல் விடுத்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை வலியுறுத்தி பஜாஜ் புதுச்சேரியில் உள்ள பஜாஜ் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த சமூக ஆர்வலர்கள் தலைமையில் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த உள்ளே நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கிருக்கும் தடுப்புகளை உடைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நீங்கள் நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்து வருகிறீர்கள். ஆனால் இது போன்ற கட்ட பஞ்சாயத்து ஒரு சிலர் செய்யும் கட்ட பஞ்சாயத்து மிரட்டல் தனமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த விஷயத்தால் அந்த குடும்பத்தினர் யாருனால் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தால் யார் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கோஷங்களை எழுப்பினர். தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது மேனேஜரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. யார்
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.